Hello friends, welcome back to my channel. டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த vlog எதை பற்றின்னு. ஆமாம், இந்த vlog வந்து எங்களோட கோவிட் டெஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான். நாங்கள் ஏன் கோவிட் டெஸ்ட் எடுத்தோன்னா, நாங்கள் வந்து துபாயிலேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறோம். எங்களோட ஃப்ளைட் வந்து 22 செப்டம்பர். ஸோ அதுலேருந்து 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எடுக்க போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் வந்து சவுதி ஜெர்மன் கிளினிக் ஜுமேராவில் தான் எடுத்தோம். ஸோ அதுக்காக ஆன் த வே டு ஜுமேரா. அப்படியே நான் போகும்போது உங்களுக்கு ஜுமேராவும் ஒரு வியூ காமிக்கலான் இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் துபாயோட ஆர்டிஏ பஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ். இது வந்து துபாயோட டபுள் டக்கர் பஸ். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல் எனக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஜுமேரா போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பேர் வந்து ஷேக் முகமது பின் சயத் ரோடு. இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போனால் இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு அபுதாபி கனெக்ட் பண்ணும். அதே ஆப்போசிட் ரோட்டில் போனோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அப்படியே ஷார்ஜா, அஜ்மன், ராசல் கைமா எல்லாமே கனெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஹைவேஸ் ரோடு மாதிரி. கோவிட்னால வந்து ரோடெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது. அதே ஈவினிங் டைம் வந்து துபாய் டு ஷார்ஜா டிராஃபிக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஏன்னா இன்ச்சாக நகரும். இந்த ஐஎம்ஜி வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபேமஸான இன்டோர் தீம் பார்க். இது துபாய் டு அபுதாபி ரோட்டில் இருக்குது. இது இப்போது நம்ம வந்து ஜுமேராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் மித்த ரோடுக்கும் இந்த ரோடுக்கும். இங்கே ஃபுல்லுமே விவிஐபிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஷேக் ஃபேமிலியோட வீடு தான். வீடுன்னு சொல்ல முடியாது, இது பேலஸ் தான். ஆனால் இந்த ரோடு ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து ஷேக் ஃபேமிலிஸ் இருக்கிற வீடுன்னு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இது எல்லாமே ரொம்ப விவிஐபியோட ஏரியா. எங்கே பார்த்தாலும் போலீஸாக செக்யூரிட்டியோடு தான் இருக்கும் இந்த ரோடே. ஒவ்வொரு பேலஸும் விதவிதமாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் செடியும் கொடியும் தான் தெரியும். உள்ளே எப்படி இருக்குங்கிறது வெளியே தெரியவே தெரியாது. இந்த ஊர் ஸ்டைலோட காம்பவுண்ட் வாலே வந்து உள்ளே இருக்க வீடு வெளியே தெரியாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள், நம்மளுக்கு புர்ஜ் அல் அரபோட வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நம்ம ஊர் சைட்லலாம் வந்து நம்ம பார்க்கிங்கில் வந்து காரு, பைக்கு அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங்கில் பாருங்கள் போட்டே நிறுத்த வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ப்ரைவேட் போட்டு, ஒவ்வொரு வில்லாஸோட ப்ரைவேட் போட்டு இது. ஜுமேரா ரோட்டில் ட்ரைவ் போகிறதே வந்து ஒரு அழகு தான். ஏன்னா ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பில்டிங்ஸு எல்லாமே அழகாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க். ரொம்ப ஃபேமஸான தீம் பார்க் இது. இதுக்கு பேர் வைல்டு வாதி. இப்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறதா வந்து ஜுமேரா பீச் ஹோட்டல். இதுக்கு ஆப்போசிட்டில் த மால்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம கோவிட் டெஸ்ட் எடுக்க போகிற கிளினிக் இருக்குது. இதுதான் அந்த கிளினிக். இதுக்குள்ளே தான் நம்ம போய் டெஸ்ட் எடுக்க போகிறோம். ஒரு ஆளுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து 250 dirhams.
டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டில் கிடையாது. நம்ம கால் பண்ணி கேட்கும் போது சொன்னாங்க 10 o'clock ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக போய் டெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. வரும்போது கண்டிப்பாக எமிரேட்ஸ் ஐடியும் பாஸ்போர்ட் ஏதோ ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டோக்கன் பேஸஸில் வந்து நம்மளை உள்ளே கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோட டோக்கன் நம்பர் தான் வந்துச்சு. அவங்க எடுக்கும் போதே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. பட் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எடுத்து தான் ஆகணும் ஊருக்கு போகணுன்னா. ஸோ மனசை வந்து தைரியம் படுத்திட்டு அடுத்தது வந்து என்னோடய டேர்ன் வந்துச்சு. இப்போ வந்து இது என்னோடய டேர்னு. நான் ரொம்ப பயந்து தான் உட்காந்துருந்தேன். பட் அந்த நர்ஸ் வந்து சொன்னாங்க, பயப்படாதீங்க, என் கூட கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நான் சீக்கிரமாக எடுத்துருவேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு தும்மல் வர மாதிரி இருக்கும், ஆனால் தும்மிடாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த நீடில் வந்து மூக்குக்குள்ளே விட்டுறதுக்கப்புறம் அதை ஒரு 3 டைம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ட்விஸ்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு மூக்கு அப்படி எரியுது. யாரோ நம்ம மூக்குக்குள்ளே மிளகாத்தூளை போட்டு விட்ட மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டோன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. பட் ஒரு 10 minutesக்கு வந்து அந்த எரிச்சல் இருந்துச்சு. கண்ணு திறக்கும் போது கண்ணிலேருந்து தண்ணியெலாம் வந்திருந்தது. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து 48 hours வந்துரும்னு சொன்னாங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு இமெயிலையும் அங்கே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதை ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபெராரி வந்து நம்மளோட சைடில் நின்றுட்டு இருந்துச்சு. டெஸ்ட் எடுத்து முடித்தாலுமே ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. நான் பயப்படுறத பார்த்துட்டு ஹஸ்பண்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, டெஸ்ட்டு கொடுத்தாச்சு, எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஸோ அதனால் பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் 2 பேர்த்துக்கும் நெகட்டிவ் வந்து நாங்கள் நல்லபடியாக ஊர் வந்து இறங்கியாச்சு. இதோட இந்த vlog முடியுது. நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்கள் எல்லோரையும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.